அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் பீஃப் பள்ளிக்கறி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா. ட்ரை ரோஸ்ட்டு தாங்க நான் பண்ணுறேன். காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. நல்ல மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். வறுத்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 300 கிராம் போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் மாற்றிடலாம். நான் ஸ்ட்ரைட்டாக குக்கர்லேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப இல்லை. விசில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். இதுக்கிடையில் ஒரு கடாயில் 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த தேங்காய் நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறனால பீஃப் கறி இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் 5 விசில் வச்சேங்க. நல்லா பீஃப் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டிஷ் தான் இது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக உள்ள மல்லித்தலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். கேரளா ஸ்டைல் பீஃப் கறி சூப்பராக தயாராகிடுச்சு. இது பொரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். தேங்காய் மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சனால நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் எடுத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம குக்கர்லேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, குயிக்காகவும் தயாராகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.